அடுத்ததாக ஒரு ஒரு வீடியோ ஒருத்தர் அனுப்பி இந்த ஆலிம் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் உண்மையா அப்படின்னு கேட்குறாரு. அந்த வீடியோ முக்கியமானதாக இருக்குன்னா அந்த வீடியோ போட்டுனா தான் உங்களுக்கு விளங்கும். அந்த வீடியோ பாருங்க. ரெண்டே இந்த முடி கீழே இருக்கிறது. இதை பார்த்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அந்த ரெண்டு முடியையும் எடுத்துக்கொண்டு போய் வீட்டிலே வைக்கிறார்கள். வெளியே சென்று விட்டு பார்க்கிறார்கள், உள்ளே குர்ஆன் ஓதுகிற குரல் கேட்கிறது. வித்தியாசமாக யாரோ குர்ஆன் ஓதுவதை போன்று தெரிகிறது. உள்ளே வந்து தேடி தேடி பார்க்கிறார்கள், யாரும் காண கிடைக்கவில்லை. கடைசியில் பார்த்தால் ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய முடி எங்கே வைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த இடத்திலிருந்து குரல் வருகிறது, குர்ஆன் ஓதுகிற குரல் வருகிறது. ரெண்டு முடியை எடுத்துக்கொண்டு அபூபக்கர் நாயகம் அவர்கள் பெருமானார் இடத்திலே சென்று, நாயகமே ரெண்டு முடியை எடுத்துக்கொண்டு சென்றேன் நாயகமே, அதிலிருந்து குர்ஆனின் குரல் கேட்கிறதே நாயகமே என்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூபக்கரே உமக்கு தெரியாதா, என்னுடைய ஒவ்வொரு முடியிலும் ஹாஃபிலான மலக்குகள் இருக்கிறார்கள் என்று தெரியாதா? அப்ப இந்த செய்தி தான் உண்மையான்னு கேட்கிறாரு. இது உண்மையான்னு கேட்கிற போது உங்களுக்கே தெரியும் இது உண்மை இருக்காதுன்னு சொல்லி. அதாவது இதில் என்ன சொல்றாருன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இந்த முடி வந்து குர்ஆன் ஓதுனுச்சு, அந்த முடியிலேருந்து சவுண்டு வந்துச்சு இப்படிங்கிற மாதிரி ஒரு புர்ரா விட்டுருக்காரு. நீங்கள் தமிழ்நாட்டில் இந்த ஆலிம் சாக்கள்னு நடமாடுறாங்கல்ல, இவர்களில் இவர் மாதிரி பொய் சொல்லக்கூட இங்கே பார்க்கவும் முடியாது. எதை தொழுகையை பற்றி சிறப்புண்டு விட்டு அடிப்பார், நோவை பற்றி சொல்லுவார். இந்த 17 ஒட்டகம்லாம் இவர் விட்டது தான். 17 ஒட்டகம் அந்த சினிமாவில் உள்ளதை காப்பிடிச்சு அலிரலி நான் பங்கு வச்சு கொடுத்த கதையெல்லாம் இவர் பட்ட புருடா தான். அப்போ இவர் வந்து அந்த பொய் சொல்வதையே ஒரு வழக்கமாக கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் சரளமாக என்ன செய்வார், என்னமோ ஆதாரப்பூர்வமான புகாரில் இருக்கிற மாதிரி குர்ஆனில் இருக்கிற மாதிரி என்ன செய்வார், சரளமாக பேசுவார். இப்படி ஒரு செய்தியை கட்டுக்கதை இது பொய் இப்படி இருக்காது, இருக்கவே நமக்கு தெரியாது. முடி வந்து குர்ஆன் ஓதுமா, முடி வந்து அதுக்குள்ளே இருந்தால் குர்ஆன் ஓதும்ன்றது ஏற்றுக்கிற முடியுதா? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முடின்னு இன்றைக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர், அது குர்ஆன் ஓதி சொல்லி காட்ட வேண்டியது தானே, ஈஸியாக நம்பிட்டு போயிடலாமே. அப்போ வந்து இது துணிஞ்சு பொய் சொல்லக்கூடியவர் என்பது கேள்வி கேட்க தேவையே இல்லை. கேட்கும் பொழுது நமக்கு தெரியுது இந்த செய்தி உனக்கு எந்த நூலில் கிடைச்சிச்சு, ஆதாரப்பூர்வமான எந்த ஹதீஸ் கிதாபில் இது எழுதி வச்சுருக்கிறாங்க. இவரை மாதிரி வாயில் விட்டு அடிக்கக்கூடிய யாராவது வேண்டாம் எழுதி வச்சுருக்கலாம், அதில் புஸ்தகத்தில் கணக்கில் வராது. ஹதீஸ் அந்த ரசூல்லா சம்மந்தப்பட்ட ரசூல்லாட்டெல்லாம் போய் கேட்டதாக சொல்கிறாங்க. அபூபக்கர் பார்த்தாங்களா, ரசூல்லாட்ட போய் இந்த விவரத்தை கேட்டாங்களா, ரசூல்லா அதுக்கு விளக்கம் சொன்னாங்களாம். முடியலெல்லாம் மலக்குகள் உட்காந்துட்டு இருக்கிறாங்க, அவங்க தான் குர்ஆன் ஓதுறாங்கன்னு. மலக்குகள் குர்ஆன் ஓதுனா நமக்கு விளங்கவா செய்யும்? முதல்ல மலக்குகள் குர்ஆனை ஓதட்டேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ரசூல்லாவுக்கு ஓதி காட்டுவாங்க, பக்கத்தில் உள்ள யாருக்கும் வழங்காது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வஹியை கொண்டு வருவாங்களே, ரசூல்லாட்ட ஓதி இக்ரா பிஸ்மி ரப்பிக்கன்னு ஓதுவாங்க. அதாவது ரசூல்லா மட்டும் இருந்தாங்க. வேறு வேறு சூறாக்கள் இறங்கும்போது சஹாபாக்கெல்லாம் இருந்திருக்கிறாங்க, ரசூலுடைய மனைவிமாரெலாம் இருந்திருக்கிறாங்க. அப்போ அந்த ஜிப்ரீல் ஓதுதல் வந்து மனிதர்கள் கேட்டுச்சாது, மலக்குகள் ஓதுனாலும் அது உங்களுக்கு கேட்க முடியாது. நீங்கள் வந்து துவா செஞ்சீங்கன்னா மலக்குகள் ஆமீன் சொல்கிறாங்கன்னு வருது. யாராவது ஆமீனை கேட்டிருக்கீங்களா நீங்கள்? நம்ம ஒரு துவா செஞ்சோம் என்றால் மலக்குகள் அந்த துவாவுக்கு ஆமீன் சொல்கிறார்கள் ஹதீஸில் வரத்தான் செய்யுது. மலக்கு ஆமீன் சொல்லுவாருன்னா அந்த மலக்கு ஓதுற ஆமீன் வந்து நமக்கு வழங்குமா? அது வேறு உலகம். இந்த உலகத்தில் அந்த ஓசையை கேட்கக்கூடிய அம்சத்தை எல்லாம் ஏற்படுத்தலை. அதில் மலக்குகள் உட்காந்து குர்ஆன் ஓதுறாங்கன்னு சொன்னால் மலக்குகள் குர்ஆன் ஓதுவாங்க, அது பிரச்சனை இல்லை, ஓதுவாங்க. எல்லாம் சொன்னால் எந்த பார்த்து செய்வார்கள். இது மலக்கு குர்ஆன் ஓதுறாங்கன்னு சொல்லி இந்த முடியில் உட்காந்துருந்தாங்கன்னு சொல்வதற்கு என்ன ஆதாரம்? அப்படி ஓதுவது நமக்கு கேட்குங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? மலக்குகளுடைய பேச்சுக்கள் எதையாவது மனிதனது கேட்க முடியுமான்னா முடியாது. மனிதனாக வந்து சில பேச்சுக்களை பேசினா தான் அது கேட்க முடியும். மலக்குகளாக இருந்து பண்ணால் கேட்க முடியாது. மனிதனாகலாம் வர்றதெல்லாம் இப்போ இல்லை, ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிறகு கிடையாது. அதனால இவர் சொல்கிறது வந்து நிறைய பேசிக்களுக்கு மாற்றமாக பொய் சொல்கிறாரு. இதை வந்து நம்ம ஏற்றுக்கிற வேண்டியதில்லை. இவருடைய எல்லா பயான்களையும் நீங்கள் வந்து புறக்கணிக்கணும், அவ்வளோ பொய். அந்த தொழுகைக்கு இந்த நன்மை, இந்த தொழுகைக்கு இந்த நன்மைன்ட்டு ஒரு கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் என்ன செய்கிறார், இவர் பொய் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் என்ன தடுமாற்றம் இல்லாமல் சரளமாக பொய் சொல்கிறார். பொய் சொல்லும்போது ஒரு உறுத்தெல்லாம் இருக்கும், அதெல்லாம் இருக்காது. என்னமோ ஆத்தண்டிக்கான குர்ஆனை வச்சு படித்து பேசுகிற மாதிரி என்ன செய்வார், பொய் சொல்லுவார். சுற்றி உலமாக்கள்லாம் பார்த்து ரசிக்கிட்டு இருப்பாங்க. இவர் சொல்லக்கூடிய இந்த கணக்கையும் கதையும் பார்த்து என்ன செய்கிறாங்க, ரசித்து கொண்டு உட்கார்ந்துருப்பார்கள். அவர்கிட்ட சட்டையை பிடிச்சி எங்கப்பா இருக்குது, எந்த புத்தகத்தை நீ பார்த்த, இது ரசூல்லா சம்மந்தப்பட்டது இருக்குது, ரசூல்லா சம்மந்தமாக பொய் சொன்னால் என்ன தண்டனை தெரியுமா? மண்கதப அலைய முத்தாமிதான் சொல்லியத்த பவ்வா மக்கதோ மினன்னார். யார் வேண்டுமென்றே என் பெயரில் ஒரு பொய்யை சொல்லுகிறானோ அவன் வந்து நரகத்தில் தன்னுடைய இருப்பிடத்தை ஆக்கி கொள்ளட்டும் ரசூல்லா எச்சரிக்கை பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நபிகள் நாயகம் வந்து அந்த முடிக்கு நற்சான்று கொடுத்ததாக வந்து குர்ஆன் முடியிலேருந்து குர்ஆன் ஓதுனதாக சொல்கிறியப்பா, ரசூல்லா பேரில் சொல்கிறாங்க, அதுக்குரிய ஆதாரம் என்னன்னு கேட்கணுமா இல்லையா? கேட்க மாட்டேங்கிறாங்க.
அவரோட அடி விட்டு அடிக்கிறா உட்காந்து ரசித்து மேடையில் உட்காந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. இதுக்கு தலையாட்டக்கூடிய ரசிகர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி கதைகளை விரும்புவாங்க இல்லையா? அதெல்லாம் இஸ்லாத்தின் பேரை இந்த மாதிரி ஆளுக்கு வந்து கெடுத்து நாசமாக்கிடுவாங்க. அதை ஒரு தகவலாக சொல்லிக்கிறோம். இன்னொரு விஷயம் இருக்குது, என்னென்னு கேட்டால், இவர் சொன்னதுனால இப்போ யாபத்துக்கு வந்து அவர் கேட்கல கேள்வி, இருந்தாலும் அதை யாபத்துக்கு சொல்ல வேண்டி இருக்கிறது. அதாவது இந்த ஆலிம்கள் வந்து மார்க்க அறிவை கற்றுக்கொள்வதோடு மார்க்க அறிவையும் சரியாக கற்றுக்கிறது இல்லை, உலக அறிவையாவது ஒழுங்காக கற்றுக்கணும்ல, அந்த ஜென்ரல் நாலேஜையும் கிடையாது. அந்த இது இல்லாமல் என்ன செய்கிறாங்கன்னா, சும்மா பயான்கள்லையும் பொது மேடைகள்லையும் கற்பனையான விஷயங்களை எல்லாம் ஒரு உண்மை மாதிரி என்ன செய்கிறாங்க, பேசிட்டு போயிடுறாங்க. இதை பிற மதத்தை ஆளுக்க பார்த்தாங்கன்னு சொன்னால், என்னடா முஸ்லீம் மத குருங்கிறாரு, இப்படிலாம் ஒரு அடிப்படை அறிவு இல்லாமல் உளர்றாருன்னு நினைப்பாங்க. இதுக்கு ஒரு உதாரணம் நம்ம பார்ப்பதாக இருந்தால், நாங்கள் வந்து இந்த ஆரம்ப காலத்தில் அன்னஜாத் பத்திரிக்கை ஆரம்பித்த அந்த காலகட்டத்தில் ரஹமத்துன்னு ஒரு பத்திரிக்கை வந்துருந்துச்சு திருநெல்வேலியிலேருந்து. அது ஜமாஅத் உலமா தலைவர் வந்து ஹலீல் ரஹ்மான் ரியாஜி அவர்கள் நடத்தினாங்க. அவர் தான் ஜமாஅத் உலமாவுக்கு தலைவர். அந்த ரஹமத் பத்திரிகையில் என்ன செஞ்சார்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறுன்னு எழுதும்போது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பூமிக்கு வந்த பிறகு முதலில் ஜவ்வரிசியை பயிரிட்டார்கள் எழுதினார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல்ல பூமிக்கு வந்தாங்களாம். வந்து ஃபஸ்ட்டு அவங்க எதை பயிரிட்டாங்க, ஜவ்வரிசியை பயிரிட்டார்கள் எழுதியிருந்தார். நம்ம அதை கூட கேட்டாங்க, ஜவ்வரிசி வந்து பயிரிடுற பொருளாது, அது கிழங்குலேருந்து செய்கிறது. ஜவ்வரிசிங்கிற அரிசி கிடையாது. அவர் ஜவ்வரிசின்னு வாங்கிட்டாருன்னா அது அரிசி கூட நினச்சிக்கிட்டு ஜவ்வரிசியை விதைச்சி பயிரிட்டாங்கன்னு எழுதினார். அப்போ நம்ம அது கேள்வி கேட்டோம், ஜவ்வரிசின்னு சொல்லிய ஜவ்வரிசி பயிர் எவனா எழுதி வச்சுருந்தா கூட உனக்கு அறிவு எங்கே போச்சு? ஜவ்வரிசி தயாரிக்கிற பொருளா அல்லது அது வந்து இயற்கையாக உற்பத்தி ஆகிற பொருளா? ரொட்டியை பயிரிட்டான்னு சொல்ல முடியுமா? ரொட்டியை பயிரிட முடியுமா? ரொட்டி நம்ம செய்கிறது தானே. அப்போ இவர் என்ன செய்கிறார், ஜவ்வரிசியை பயிரிட்டாலும் எழுதினார். ஏன்னு புது அறிவு கிடையாது. என்னத்தையாவது எவஞ்சு எழுதினாலும் சரி, புஸ்தகத்தில் இருந்தால் சரி, அது சரியா தவறா அதை பற்றி சிந்திக்கிறதே கிடையாது. இப்படியெல்லாம் எழுதுன பார்த்தோம். அதே மாதிரி இப்போ ஒரு ஆலிம்சா என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஒரு இப்போ பரவலாக ஓடிக்கொண்டே வயரெலாம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அது உயிரினங்களில் முதலைக்கு மட்டும் என்ன கிடையாது, மலஜலம் கழிக்கிற அந்த துவாரது கிடையாது. வாய் வழியாக சாப்பிட்டு வாய் வழியாக தான் அதை வந்து வெளிப்படுத்தும். மலத்தை வந்து வாய் வழியாக தான் கழிக்கும். யூரின் வந்து வாய் வழியாக தான் கழிக்கும். இதை நானே நல்லா உன்னிப்பாக பார்த்து சொல்கிறேன். இதை பார்த்து இருக்கிறார், முதலையை கண்காணித்து பார்த்தேங்கிறார். அதை என்ன செய்கிறாங்கன்னா, மக்களை எடுத்து போட்டு முதலை வந்து அந்த மலம் கழிக்கக்கூடிய வீடியோவை இணைச்சி, இந்த பாருங்க இப்படிலாம் இருக்குது, இதை படித்தாங்கன்னா ஒரு பிற மதத்துக்காரன் பார்த்தா என்ன நினைப்பான்? இதெல்லாம் ஒரு அரபிக் கல்லூரி பேராசிரியர், ஒரு அரபிக் கல்லூரி பேராசிரியர் இருந்து கொண்டு இவர் இந்த மாதிரி பேசினார்னு சொன்னால் 4 பேர் கேட்டால் என்ன நினைப்பாங்க, என்னடா இவ்வளோ விவரம் கட்ட ஆட்கள்லாம் முஸ்லீம் மத குருமார்களாக இருக்கிறாங்க. மத குருமார்கள்னால் ஒரு ஜென்ரல் நாலேஜ் இருக்க வேண்டாமா, உலகத்து அறிவு இருக்க வேண்டாமா? அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் அந்த வட்டம் அதுக்கு அந்த வீடியோ இருக்கா, அதை கொஞ்சம் போடுங்க. சில விஷயம் பாருங்க, பிந்துவாரம் முன்னால சாப்பிடுறது பின்னால போறது, இதெல்லாம் நல்லா படைச்சான். ஒண்ணுக்கு அப்படி படைக்கவே இல்லை. இதை நான் மதரசாலே இருந்து பார்த்தேன். எது அத தண்ணிக்குள்ள கிடக்கும், அது என்னது முதலைக்கு என்ன கிடையாது, வாய் மட்டும்தான், பிந்துவாரம் கிடையாதுலங்க. அல்ல எப்படி படைச்சான் பாருங்க. ஆனாலும் அது சாப்பிடுறதையெல்லாம் எப்படி வெளியே கக்குறது, அதுக்கு வயிற்று நமக்கு பாத்ரூம் போற நேரம் பாத்ரூம் நேரத்துல வாய் அப்படி எல்லாமே வாயிலேயே வச்சாங்க. நமக்கு அல்லாஹ்வுடைய நியமத்தை பார்த்தீங்களா? அதுக்கு சலர்க்கனல் இன்சான் ஃபியாசன தஃபீம். எங்க மஸ்தாஸ் சொல்வாரு, ஒரு வீட்ல ஒரு பாத்ரூம் எங்க வைக்கணுமோ அங்கதான் வைக்கணும். கதவை திறந்தோடனே பாத்ரூம் வைக்க முடியும் வாசல்ல, உள்ள வந்தோடனே நாரலங்க செய்யும். அதே மாதிரி பின்னாலதான் அல்லாஹ் வச்சான். முன்னால வச்சா என்ன ஆயிரும், எண்ணிட்டே நமக்கு நாத்தம் தாங்க முடியாது. அப்படிதானுங்க. அப்ப அல்லாவே நமக்கு ஒரு அதிசய படைப்பத்தான் படைச்சிருக்கான். ஒரு வீட்டுல எங்க இருக்க வேண்டியது பின்னால இருக்க வேண்டியது பின்னால இருக்கணும், முன்னால இருக்க வேண்டியது பாருங்க. Oh. அப்போ இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. கவனம், மார்க் அறிஞர்கள் சொல்லக்கூடியவங்க உங்களை வந்து மக்கள் கவனிக்கிறாங்க. பிற மதத்துக்காரர்களுக்கான யூடியூப் காலத்தில் ஃபேஸ்புக் காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் பாட்டுக்கு பள்ளியாசலில் பேசி அதோட முடிஞ்சோம்னு நினைக்கிற காலம் இல்லை இது. இதை எடுத்து எவனாவது பரப்பி விட்டானா என்ன செய்யும், நம்ம ஒட்டுமொத்த இஸ்லாத்தை பற்றியும் முஸ்லீம் அறிஞர்களை பற்றியும் நம்முடைய எல்லாத்துக்குமே என்ன செய்யும், கெட்ட பேர் வரும். இவ்வளோ விவரம் கட்டு இருக்கிறாங்களே நினைப்பார்கள். அதனால் கொஞ்சம் பொது விஷயங்களை பேசும்போது கொஞ்சம் தெரிஞ்சு என்ன செய்யணும், கொஞ்சம் தகவலை திரட்டி கொண்டு பேசணும். இல்லாட்டி இதை சொல்லாமல் கூட இருக்கலாம். சொல்லணும்னு அவசியம் என்ன இருக்குது, முதல்ல கதை நமக்கு என்ன தேவை, அது இல்லாமல் ஏதாவது ஹதீஸ் சொல்லிட்டு போயிருக்கலாம். அப்படி சொல்கிறாங்க, தெரிஞ்சு என்ன செய்யணும் சொல்லணும் என்பதையும் ஒரு அறிவுரையாக சொல்லிக் கொடுக்குறோம். அடுத்ததாக